1 சென்ட் 2 சென்ட்லலாம் வீடு வேண்டாம். பெரிய லேண்ட் ஏரியால கட்டின வீடு தான் வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீட்ட பாருங்க. 5 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 3 மாஸ்டர் பெட்ரூம்ஸ கொடுத்து சிங்கிள் ஸ்டோரி டைப்ல இந்த வீட்ட கட்டியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் சைட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல மெயின் டோர் வச்சு ஃப்ரண்ட்ல 2 பெரிய கார் நிப்பாட்டுற மாதிரி நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், 20க்கு 16 அடி சைஸ்ல பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், 3 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2173 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 41 அடி அகலமாகவும் 53 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட் 41 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாகவே பிளான் பண்ணி நிறைய டெக்ஸ்டைல் டிசைன்ஸ் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் 26க்கு 17. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதில் 2 பெரிய எஸ்யூவி காரை தாராளமாக நிப்பாட்டலாம். அந்த அளவுக்கு பார்க்கிங் நல்லா பெருசாகவே இருக்குது. சீலிங்க்கு ஃபுல்லாகவே ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை 7க்கு 5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட் அண்டு சைட் டால் கேபினெட்டோட பெரிய டிவி யூனிட். சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியே என்ட்ரு ஆகிறோம். ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தனி பூஜா ரூம், சைஸ் 4க்கு 3. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 17க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8க்கு 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7.5க்கு 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறோம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 10. 3 பெட்ரூம்ஸ்லையுமே ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக சைடு வால்லையும் ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் 6க்கு 4. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16க்கு 11. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர் கேபினெட்ஸும்
அதுக்கு மேலே லாக் செல்ஃப் கொடுத்து போராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்காங்க. செவர்களில் அழுக்கான கூட ஈஸியாக துடைக்கிற மாதிரி கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 3 பக்க வால்ஸுக்கு மேலே ரூஃப் ஃப்ளோர் வரைக்கும் பூராமே கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது அவுட்டர் பாத்ரூம். சைஸ் 6x4 இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலேஜில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 87 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.